ஜூன் 9 பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே. ஆனால் 10 நாளைக்கு முன்னாடியே ஸ்டார் பர்த்டே வந்துட்டு மே 30க்கு காலையிலே அம்மா இட்லி சாம்பார்லாம் வச்சுட்டு கூப்பிட்ருந்தாங்க. போய் சாப்பிட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நான் வீட்டில் சமையல் பண்ண ஆரம்பித்தேன். முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சுட்டு அப்புறம் எல்லா காய்கறியும் போட்டு அவியல், அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல்லாம் பண்ணியிருந்தேன். பெருசாக வந்து ஜூன் 9க்கு தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு, ஏன்னா ஜூன் 9 சண்டே வர்றதுனால எல்லாருமே ஃப்ரீயாக இருப்பாங்க இல்லையா, அதனால் அன்றைக்கி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸ்டார் பர்த்டே வந்து சிம்பிளாக வீட்டில் இருக்கவங்க மட்டும்தான். அது கேக்லாம் எதுவுமே கட் பண்ணலை. வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் வீட்டிலே சக்கரை பொங்கல் வச்சுருந்தேன். வச்சு சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு பக்கத்து வீட்டு எல்லாத்துக்குமே சக்கரை பொங்கல் கொடுத்துருந்தேன். கொடுத்து முடித்ததுக்கப்புறம் கோயிலுக்கு போயிருந்தோம். பாப்பா பேர்லையும் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணியிருந்தோம். அவளுக்கு வந்து ஐயர் அங்கே உள்ள மாலை ஒன்று போட்டு விட்ருந்தாங்க. அதை போட்டோன்னே செம ஹாப்பி ஆகிட்டா. இந்த குட்டி விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி